அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்ற கேள்விக்கு இபிஎஸ் 30% சொல்லியிருக்காங்க. பிரச்சாரத்துல இப்ப யார் கலக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இபிஎஸ் 32%, ஸ்டாலின் 27%, சீமான் 16%, விஜய் 12%. சிறந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 46% மக்கள் சொல்லியிருக்காங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 31%, ஸ்டாலின் 27%. எதிர்கட்சி பூசல்னாலவே அந்த காங்கிரஸ் செலுப்புறதுக்கு டவுட் தான் அப்படிங்கிற இடத்தை தாண்டி அதிமுக சேர்ந்த பழனி அவர்கள் முதன்மை இடத்தை பிடிக்கிறார். அதிமுக ஜெயிப்பது உறுதி. அதாவது இந்த சிபிஆர்ஓ சர்வேல நாம மக்களிடையே பணியில மட்டும் இது பண்ணாம மக்களிடையே வீடுக்கு வீடு சென்று அவர் 234 தொகுதியிலுமே மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, மக்களுடைய நம்பிக்கை எந்த ஆட்சியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த கருத்துக்களுக்கு மாவட்ட வாரியாக எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய சிபிஎம் வெர்சஸ் அதிமுக என்ற கூட்டணியில அதிமுகவுடைய குப்பன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான இழுபறி போட்டிகள்லாம் இருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு. அதுல குறிப்பா அதிமுக, அதாவது ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு இழுபறியான இதாக இருந்துச்சு. மக்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதே போல அதிமுகவுக்கும். சோ எல்லாமே ஈக்குவல் லெவல்ல இருக்கும்போது அதுல முதன்மையா இடத்துல பிடிக்கும் போது ராஜேஷ் என்பவர், அதிமுகவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் முதன்மையான இடத்தை அங்க பிடிக்கிறார். திருவிக்கா நகர்ல ஒரு கடுமையான போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு நிறைய அங்க மக்கள் அந்த படுகொலை, அதாவது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு மக்கள் ஓரளவு அந்த ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவு கொடுக்கிற வகையில அங்க ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அங்க அது முதன்மை இடத்தை பிடிக்கிறார். எக்மோர்ல தமிழன் பிரசன்னா மற்றும் அபிஷேக் ரங்கசாமி, தாவேக்காவலர் ராஜ்மோகன், நாம் தமிழர் சரண்யா அவர்கள்ல அபிஷேக் ரங்கசாமி தமிழ் பிரசன்னாவை பின்னிலைப்படுத்தி அங்க அதிமுக முன்னிலை பெறுகிறது. அண்ணா நகர்ல அதிமுக கோகுலேந்திரா, தியாகராயர் நகர்ல ராஜா அன்பழகன், சத்யநாராயணன், இதுல அதிமுகவை சேர்ந்த தீநகர் சத்யா அவர்கள் முதன்மையாக பிடிக்கிறார். வேளச்சேரியில இந்த அளவு கடுமையான சூழல், ஏற்கனவே அசன்மோட சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு, இருந்தாலும் அந்த இடத்தை அசோக் என்பவர் வேளச்சேரியில பிடிக்கிறார். அதாவது அதிமுகவை சேர்ந்த அசோக். ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பிறந்தகை, இதுல கொஞ்சம் கடினமான சூழலா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா உட்கட்சி பூசல் நிறைய அவங்க உட்கட்சியிலே அவருக்கு எதிரான பல கருத்துகள், பல விஷயங்கள் நிறைய இந்த தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சோ அதனால இப்போ சீட்டு பங்கீடுல கூட அதாவது பணத்தை கொடுத்துக்கலாம், அதாவது ஜோதி மன்னர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்க. சோ அதனால உட்கட்சி பூசல்னாலவே அந்த காங்கிரஸ் செல்லுப்புறதில் இந்த முறை செல்லுப்புறதுக்கு டவுட் தான் அப்படிங்கிற இடத்தை தாண்டி பழனி அவர்கள் அங்க அதிமுகவை சேர்ந்த பழனி அவர்கள் முதன்மை இடத்தை பிடிக்கிறார். இப்ப கொங்கு மண்டலத்துல எத்தனை சதவீதம் மக்களுக்கு எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு தருவான்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு 49%, திமுகவுக்கு 27%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேகாவுக்கு 14%. மத்திய தெற்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு 35%, திமுகவுக்கு 33%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேகாவுக்கு 12%. பிரச்சாரத்துல இப்ப யார் கலக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இபிஎஸ் 32%, ஸ்டாலின் 27%, சீமான் 16%, விஜய் 12%. சிறந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 46% மக்கள் சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு யார் ஆட்சிக்கு வந்தா சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது ஸ்டாலின் 27%, இபிஎஸ் 29%, விஜய் 26% சொல்லியிருக்காங்க. திமுகவை நேருக்கு நேராக இருக்கக்கூடிய சிறந்த தலைவர் யார் அப்படின்னு முன்வைக்கும் போது இபிஎஸ் 37%, விஜய் 32%, நாம் தமிழர் கட்சி 18%. திமுக மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய காரணங்கள் முன்வைக்கிறாங்க. மக்கள் சொல்றது வாரிசு அரசியல் திமுக நிறைய இருக்கு, ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த ஆட்சியில கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 31%, ஸ்டாலின் 27%, 10,000 இபிஎஸ் கூட 10,000 நல்ல திட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை 27% ஆதரிச்சிருக்காங்க. எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்ற கேள்விக்கு இபிஎஸ் 30% சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் 28% சொல்லியிருக்காங்க, விஜய் 21%, சீமான் 9%. இப்படி பல்வேறு கேள்விகளை தான் முன் வச்சதுல நமக்கு இந்த மாதிரியான கணக்கெடுப்பு வந்துட்டாங்க. இப்போ நம்முடைய அந்த மாவட்ட வரைக்கும் நம்ம எடுத்த அந்த தொகுதியில திமுக கூட்டணி 109 இடங்களையும் அதிமுக கூட்டணி 121 இடங்களையும் பெறுகிறது.
தாவேகா வந்து 4% பெறுகிறது. இதுல சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய ரகுபதி திருமயம் ரகுபதிக்கு அங்க கடுமையான போட்டி நிலவரதுல அங்க வந்து வைரமுத்து அவர்கள், அங்க அதிமுகவை சேர்ந்த வைரமுத்து அவர்கள் முன்னிலைப்படுத்தார். அதே போல கீழ்பெண்ணாத்தூர்ல பிச்சாண்டி அவர்கள், இப்ப இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் வந்து அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ராமச்சந்திரன் அதிமுக அவர்கள் முன்னேற்றார். ஏன்னா மக்கள் சந்திக்கல, மக்களோட தொடர்பு அவர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க அவருக்கு ஆதரவு வந்து குறைவா சொல்லியிருக்காங்க. அதே போல கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுக எத்தனை சதவீதங்கள் பெறுகிறது, அதாவது எத்தனை ஓட்டுகள், அதாவது எத்தனை தொகுதிகள் வின் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவங்களுடைய மனைவி பிரசில்லா பாண்டியனுக்கு ஒரு தொகுதி பெற்று அவங்க ஒரு தொகுதி, பாமக 10 தொகுதியில இந்த முறை 18 தொகுதியில 10 தொகுதியில அவங்க வின் பண்றாங்க. அதே போல தமிழ் சமாஜ் பார்ட்டி பொற்கொடி அம்ஸ்டாங் ஒரு தொகுதி, கேவி குப்பத்துல நம்ம ஜெகன் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு தொகுதி, பிஜேபி இந்த முறை 5 தொகுதிகளை பெறுகிறது, அமமுக அதாவது அமமுக வந்து 2 தொகுதிகளை பெறுகிறது. சிபிஆர்ஓ இந்த நிறுவனம் சார்பாக நாங்க மக்களிடையே நேரடியாக சென்று எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 109 இடங்களையும், அதிமுக கூட்டணி 121 இடங்களையும், தாவேகா 4 இடங்களையும் பெற்று இதுல அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. 5-7% வந்து மாறலாம். 234 தொகுதிகளையும் நாங்க எப்படி சர்வேவே முதலில் எடுத்தோம்னு சொல்லிடுறேன். 440 பேர் ஒரு தொகுதியில எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 440 நாங்க கேட்டகரியா சொன்ன மாதிரி பிரிச்சுக்கிறோம். மூதாட்டிகள், இளையோர்கள், அதிலையும் படித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள் இப்படின்னு எல்லாரையும் வந்து முதன்மைப்படுத்தி நாங்க ஒரு 440 எடுக்கிறோம். வாரியமா பிரிச்சுக்கிறோம். கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம். ஏன்னா ஒரே இடத்துல போய் தேங்கி நிக்காம, இது ஒரு வீதியில நடந்து போறவங்க இருக்காம எப்படி ஓட்டு கேட்பாங்களோ அதை தாண்டி நீங்க எங்களுடைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும், வீடு விட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒரு வேட்பாளரை விட நாங்க போய் அதிகமா உழைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க போட்டோ பார்த்தாலே தெரியும், உங்களுடைய காணொலிகள் பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்படி இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியா இருந்தது. இந்த ரிசல்ட் கொஞ்சம் மாறாம போலாம். அதுல மாறுவதற்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்க முடிவு பண்ண எங்களுடைய வேட்பாளரை, நாங்க இன்னும் யாருக்கு போனோம் தெரியல, அங்க போய் நிப்போம், என்ன தோணுதோ அப்ப நாங்க அமைக்கிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த சதவீத மக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீடியா நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரியும் கடைசி நேரங்களில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், நடந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னும் போது நிறைய இடங்களை நாங்க அதிமுக சொல்லியிருந்தாலும் கூட நாங்க சதவீதம் கொடுத்துருக்கோம். அதிமுக ஜெயிப்பது உறுதி அப்படி இருந்தாலும் கூட கடைசி நேரங்களில் களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்களில் 3500 அதே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க இது பண்ண தெரியும். 500 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம், 2000 ஓட்டு வித்தியாசம்னு இருக்கு. அந்த இடத்துல அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.